ஹலோ கமிஷனர் கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஜாக்குலின் மேடம், வாங்க வாங்க வாங்க. சாரி 2 நாளா காக்க வச்சுட்டேன். ஐயோ பரவாயில்ல கண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐயோ மேடம், வந்து ஃபர்ஸ்ட் உட்காருங்க. கமிஷனர் கண்ணா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு இல்லாத உதவியா? கோவாக்கு வந்தா உங்க போட் ஹவுஸ்ல தான் நாங்க தங்குவோம். என் ஒய்ஃபும் நீங்களும் ரொம்ப நாள் பழகினவங்க. உங்களுக்கு நான் பண்ணாம இருப்பேனா? சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை கண்ணா, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாட்டியம்மா தக்காளியை பதுக்குனதை வந்து கண்டுபிடிச்சி அந்த தக்காளியெல்லாம் குறைஞ்ச விலைக்கு மக்கள்கிட்ட விற்றாங்க. ஓ வெரி நைஸ். இந்த காலத்துல கூட இப்படிலாம் இருக்காங்களா? ஆமாம், இதில் சேட் நியூஸ் என்னன்னா, தக்காளியை பதுக்குனாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பாட்டி அம்மாவை பிடிக்காம அவங்க தக்காளியை எடுத்து மக்களுக்கு கம்மியான ரேட்டில் விற்ற என் ஃப்ரெண்ட்ஸை போலீஸ் பிடிச்சி 3 நாள் ஜெயிலில் வச்சுட்டாங்க. அதனால அவங்க வீட்டில் இருந்து அவங்களை துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். தக்காளியை பதுக்குன பாட்டியை தான் அரெஸ்ட் பண்ணணும். ஓ மை காட், அப்படியா? தக்காளியை பதுக்குனவங்களை விட்டுட்டு தக்காளியை மக்களுக்காக கம்மியான விலையில வித்தவங்களை போய் பிடிக்கலாமா? ஆமாம் கமிஷனர் கண்ணா, நீங்கள் உடனே எனக்காக தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுக்கணும். தக்காளி இப்போ என்ன ரேட்டில் விற்கிது பார்த்தீங்களா? ஐயோ மேடம், எங்க வீட்டிலலாம் தக்காளியே சமையல போடுறதே கிடையாது. தேங்காய் சாதம், நெய் சாதம்னு என்னெல்லாமோ சாதம் சொல்றாங்க. ஒரு தக்காளியே பார்க்க முடியல. ஓஎம்ஜி, கமிஷனர் எல்லாமே இப்படி ஆயிப்போச்சு. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தக்க சன்மானம் உண்டு. வாட் இஸ் சன்மானம் கண்ணா? ஜாக்லின் மேடம், சன்மானம் அப்படின்னா கிஃப்ட். கிஃப்ட் கூட வேண்டாம் கண்ணா, அவங்களுக்கு நியாயம் கிடைச்சாலே போதும். நீங்க வருவீங்களா என் கூட? முதல்ல அந்த பாட்டியம்மா வீட்டில் போய் அவங்கள பிடிப்போம். ஓஎஸ், இப்பவே எல்லா மீட்டிங் எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு நான் கண்டிப்பா வரேன். வாங்க மேடம் போவோம். மேடம், என்னோட எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ண சொல்லிருங்க. நான் வரதுக்கு எப்படியும் மத்தியானத்துக்கு மேலே ஆயிரும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் கிளம்பிட்டுறேன். ஓகே சார். ஜாக்லின் மேடம், வாங்க போலாம். அப்புறம் ஜாக்லின் மேடம், இந்த வருஷம் நாங்க வெக்கேஷனுக்கு கோவா தான் வருவோம். அதே அந்த உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் தான் எங்களுக்கு கிடைக்குமா? என்ன கமிஷனர் கண்ணா இப்படி கேட்குறீங்க? காயத்ரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீங்கள் அவளோட புருஷன், உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? அதே ஹவுஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பீச் பக்கத்தில் உள்ள ஹவுஸ் தான். எவ்வளோ நாளும் மீன் நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஃப்ரெஷ்ஷான மீன் நம்மளோட இதில் இருந்து வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம போட்டில் இருந்து. சரிங்களா? ஓகே 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 மேடம். ஆனால் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் வாங்கிக்கிடணும். ஆமாம், ஃப்ரீயாக நான் எதுவுமே வாங்க மாட்டேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கண்ணா, காசை பற்றி எதுக்கு பேசணும்? சரி வாங்க போகலாம். படிவு, இந்த பத்தியா துப்பாக்கி, இதை வச்சுதான் வேட்டைக்கு போய் காட்டு பண்ணியெல்லாம் சுடுவேன். நீர் யாரு? வீரரு சூரரு? வீரன், வயசான வீரன். உங்களுக்கெல்லாம் வயசு அவள. நீர் என்றும் இளமை, இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. வேட்டைக்கு போய் டயர்டா இருப்பீரு. பின்னாடி இருக்கிற ஆட்டை அடிச்சு குழம்பு வைக்கவா, இல்லைன்னா முன்னாடி இருக்கிற கோழி அடிச்சு குழம்பு வைக்கவா? படிவு கையால எது சாப்பிட்டாலும் தனி ருசிதான். எதனாலும் அடிச்சு வை. கமிஷனர் கண்ணா, நான் சொன்னவங்க இவங்க தான். யாரு யாரு என் கூட்டைக்குள் நுழைவது? ஏமா வடிவு, நீ நிறைய தக்காளி வச்சிருந்தல, அதை நெட்டவழி திருடி வித்தாலாமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஆமா போலீஸ் ஐயா, நான் நிறைய ஒரு லாரி நிறைய தக்காளி எடுத்திருந்தேன் பார்த்துக்கோங்க. அதை வச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு விலை நல்லா ஏறினதுக்கு அப்புறமா விற்கலான்னு வச்சிருந்தேன். அதை அந்த பேதியில போற எடுபட்ட சிரிக்கையோ அவ்வளோ வேற லாரியோட தூக்கிட்டு போய் குறைஞ்ச விலைக்கு வித்துட்டாளுவோ. ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் பொருளை விற்க முடியாதுல, அதனால ஜெயில பிடிச்சு போட்டேன். அமைப்பு பெரிய போலீஸ் வந்திருக்காரு. படிவு, பேசாம ஏறி என்ன உளறிட்டு இருக்க? நம்ம எங்க தக்காளியை பதுக்கி வச்சோம்? அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. நம்ம சாதாரண விலைக்கு விற்கணும் தான் இருந்தோம். அதை தான் அவளுக்கு கடத்திட்டு போயிட்டாலும். ஏங்க சும்மா ஏங்க, போலீஸ் அப்பதான் நல்ல போலீஸா தெரியுது. கூட தக்காளியை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவளுகளை இன்னும் ஒரு 5-6 நாளைக்கு உள்ள போட சொல்லலாம்ல. ஆமா, இப்ப வெளியே என்ன சுத்திட்டு தெரியுது அளவோ. சும்மா இருங்க. இது என்ன கண்ணு? தீபாவளி துப்பாக்கியா? நீங்க மட்டும் தான் ஒரிஜினல் துப்பாக்கி வச்சிருப்பீங்களோ? ஏன் புருஷன் ஒரிஜினல் துப்பாக்கி காட்டுக்கு போய் காட்டு பணியை வேட்டையாடிட்டு வருவாரு. ஆமா, நாங்க அதை கறி வச்சு தும்போம். அப்புறம் காட்டு முயல் அடிப்பாரு. படிவு, வாய மூடு. போலீஸ்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? சும்மா இருங்க. நீங்க எவ்வளவு பெரிய வீரா சூர, உங்க அரம பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜாக்லின் மேடம், வசதியா போச்சு பார்த்துக்கங்க. தக்காளியை பதுக்கின குற்றத்தை அந்த அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. அது போக கள்ள துப்பாக்கி வச்சிருக்காங்க, காட்டுல போய் வேட்டையாடுறாங்க. உங்க 2 பேரும் நாங்க அரெஸ்ட் பண்றோம். யாத்தே என்ன சொல்லுதீரு? ஆமா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். போச்சே, இந்த வடிவு வாயால நம்ம மாட்டிக்கிட்டோமே.
வடிவு கண்ணா, காசு இருக்கு பணம் இருக்குன்னு ஓவர் ஆணவத்தில் ஆடக்கூடாது. நம்ம கூட பழகிட்டு இருந்தவங்களுக்கே நீ தண்டனை வாங்கி கொடுத்தல. அவங்க பாவம், எந்த தப்பும் பண்ணாதவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தக்காளியை கொடுத்துட்டு கூட விட்டுருந்துருக்கலாம், இல்லை அவளை திட்டிட்டு கூட விட்டுருந்துருக்கலாம். நீ ஜெயில பிடிச்சு போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இவ்வளோத்துக்கும் நீயும் தப்பு பண்ணவ தானே. தக்காளியை பதுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வித்தாதானே மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. நீங்களும் ஒரு ஜெயிலில் போய் ஒரு 5 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி வாயை மூடு வடிவு கண்ணா, பயமா இருக்கு. ஐயா, இது டம்மி துப்பாக்கியா? தீபாவளிக்கு வாங்கி சுட்டது. ஆமா. ஓ அப்படியா? அப்போ உங்களை சுட்டு பார்ப்போமா? என்ன சுட போறீங்களா? அட கடவுளே. நியாயத்துக்கு எப்பவுமே குரல் கொடுப்பா இந்த ஜாக்லின். வாங்க கண்ணா, ஜெயிலுக்கு போவோம். பங்கஜம் கண்ணா, பாத்தீங்களா, இவங்க எல்லாத்தையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். எப்படிக்க என்னன்னு சொல்லி பிடிச்சு கொடுத்தியோ? பங்கஜம் கண்ணா, அவரு கையில துப்பாக்கி வச்சிருக்காரு. அவர் வேட்டையிட வேற போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம தக்காளி வேற பதுக்கின குற்றத்துக்காக அவர் பிடிச்சாச்சு. ஐ, கணேசன் தாத்தா ஜெயிலுக்கு போறாரு. என்ன ஆட்டம் ஆடினீர், எங்களை பாடா படுத்திக்கிட்டு. நல்ல வேணும் நல்ல வேணும். இப்ப என்ன நினைக்கிறது யாரு? வடிவுக்கரசி பாட்டி தங்கச்சியா? வாயை பிளந்துட்டு நிற்கு. நான் வடிவுக்கரசி தான். பாட்டி, எதுக்கு வாய் எப்படி பிளந்துட்டு இருக்கியோ? போலீஸ்காரரு வயசானவங்க வேண்டாம், விட்டுருங்க பாவம். பைத்தியம் பிடிச்சிருக்கா கண்ணா உனக்கு? என்ன விளையாடிட்டு இருக்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கமிஷனரை கூட்டு வந்திருக்கேன். கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காத. அவங்க பண்றதுக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். மன்னிக்கிறது தானக்கா மனசனுடைய குணமே. நீ தத்துவம் பேசிக்கிட்டே இரு. அவங்க கொஞ்ச நாள் ஜெயில போய் கம்பி எண்ணிட்டு வரட்டும். பங்கஜக்கா, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நம்மளா என்னெல்லாம் பண்ணாவோ 2-3 நாள் போயிட்டு வரட்டுமே. சும்மா இருங்க, இல்லைன்னா திரும்பி இந்த கிழவன் தொல்லை தாங்க முடியாது. லேடிஸ், நீங்க பண்ண காரியத்தை கேட்டு நான் ரொம்ப மெய்சிலிருந்து போயிட்டேன். என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்கு? போச்சு, மறுபடியும் ஏதோ கேஸில் மாட்டிட்டாளுகளா? இதே வேலையாக தான் வச்சுக்கிட்டு தெரியுதுவோம்மா. சார், என்ன பட்டாலும் திறந்த மாட்டுக்குவ. பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும். துணிஞ்சு எதனாலும் தட்டி கேட்கணும், போராடணும், விடாமுயற்சியோட இருக்கணும். நீங்க தக்காளி பதுக்கினதை கண்டுபிடிச்சி அது கொண்டு போய் மக்களுக்காக கம்மியான விலையில வித்துருக்கீங்க. உண்மையிலே இது பாராட்டத்தக்க வேண்டியது. உங்களை ஜெயில போட்டதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா அந்த போலீஸ்காரன் நான் என்னன்னு கேட்டு விசாரணை நடத்துறேன். என்னது இது? என்னெல்லாமோ பேசுறாரு. உண்மையான போலீஸ் இல்லை, இது டிராமா போலீஸை கூட்டு வந்திருக்காவளா? கமிஷனர் கண்ணா, இவங்க வீட்டில் இவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் இவங்களை விரட்டி விட்டுட்டாங்க. பாவம், இவங்க ரொம்ப மனவேதனை இருக்காங்க. கண்டிப்பா அவங்களே இவங்களை வந்து கூப்பிடுற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஆமா, ஒரு 10 சவரன் நகை கொடுத்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா எடுத்துக்கிடுவோம். நல்ல காமெடியா பேசுதே அந்த லேடி. அதாவது நீங்க இந்த மாதிரி பண்ணதுனால கண்டிப்பா உங்களுக்கு விருது வழங்கி உங்களை பாராட்டி நான் சிறப்பிக்க போறேன். விருதுனா சாப்பாடா? சாப்பாடு வைக்கிறது தானே விருது. லூஸ், அது விருந்து. இது விருதுனா அவார்டு கொடுப்பாங்க. அவார்டு கொடுக்கறதுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே. என்ன இப்படி பேசுதாரு? ஐயா, விருது வழங்கும் போது விருந்தும் கொடுப்பீங்களா? யார் இது? வளர்ந்த மனுஷி. கண்டிப்பாமா, உங்களுக்கு சாப்பாடும் உண்டு, விருதும் உண்டு. நீங்க நல்ல ஒரு துணிச்சலான பெண்களா இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஐயா, எங்களுக்கு நீங்க சொன்னதே பெரிய விருது கிடைச்ச மாதிரி. அதெல்லாம் வேண்டாம். எங்க புருஷமாட்ட மட்டும் பேசி வீட்டுல சேர்த்து விட சொல்லுங்களேன். மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத. புருஷமாட்டெல்லாம் சேர்த்துறது இவங்க விருது கொடுத்தாதான் உன் புருஷ மாதிரியே வந்து பேசிக்கிடுவாவோ. இவர் போய் சொல்லி இது பண்ண அவர் வந்து சேர்த்துக்கிடுவாரு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? யாரையோ கூட்டு வந்து பேச வைக்கணும் பாரு. கிறுக்கி மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. விருது வழங்கட்டும். விருது வழங்கும் போது அவங்க எல்லாம் பார்க்கட்டும். பார்த்து தான் கண்டிப்பா உன் புருஷன் சேருவாரு. பேசாம இரு. ஐயா, இவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஐயா, நீங்க விருது வழங்குற நிகழ்ச்சியை வைங்க. ஐயா, நீங்க எங்களுக்கு விருதெல்லாம் கொடுங்க. எங்களோட வீரம் தீரத்தெல்லாம் நீங்க பாராட்டி எங்களுக்கு எல்லாமே செய்யுங்க. அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நான் கிளம்புறேன். வேட்டையாளர் குற்றத்துக்காக இந்த தாத்தா எப்படியும் ஒரு மாசம் ஜெயில இருப்பாரு. தக்காளியை பதுக்கிற குற்றத்துக்காக இந்த பாட்டி அம்மா எப்படியும் ஒரு வாரம் ஜெயில இருப்பாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். கமிஷனர் கண்ணா, நான் கூப்பிட்டதுக்காக நீங்க உடனே வந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அது என்னோட கடமை ஜாக்லின் மேடம். இந்த பெண்களை நல்லா என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி வீரமான செயல்களை ஈடுபட. சரி, நான் கிளம்புறேன். கூட்டத்தில் என் புருஷன் நிற்காரு. எப்பாடி, கமிஷனரே பாராட்டிட்டாரு. அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய ஃபேமஸ் ஆகிட்டோம். ஆமாம், இனி யார் வீட்டில் சேர்த்தா என்ன சக்கலாம் எங்களுக்கு விருந்துலாம் கொடுப்பாங்க. வந்து உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் டி. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டாரா? சும்மா அப்ப எங்களை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு அளக்கலவா? ஐயோ, இப்படி ஜெயிலுக்கு போறோமே. உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க கண்ணா. நீங்க சின்ன சின்ன தவறுகள் பண்ணாலும் நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. அதனால உங்களை நீங்களே பிச்சை எடுக்கிறது, வித்த கட்டுறது, இந்த மாதிரி கோமாளி வேலை கிறுக்கு வேலை பண்ணாம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அந்த விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வரலாங்கிறத ஸ்மார்ட்டா யோசிங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எங்க யோசிக்க தெரியுங்க. அப்படி தெரிஞ்சா நாங்க எப்படி தெரிய போறோம்? எப்பா, எங்களுக்கு விருதுலாம் கொடுக்க போகிறாங்க. எங்களை கேவலமாக மட்டமாக வீட்டை விட்டு வெளியே துரத்தின ஆட்கள் மூஞ்சிலெல்லாம் நாங்கள் கரிய பூச போகிறோம். நம்மளை தான் ஜாடமடையா சொல்கிறான். கண்டுக்காத மாதிரி போயிடுவோம். என்ன பாபு, எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டுக்காம போறீரு? ஓடிடுவோம். சார், போலீஸே எப்படி சொல்லிட்டாரு, நம்ம எப்படி மூஞ்சில முழிக்க ஒரு மாதிரி இருக்குமே. சாக்லினாக்கா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சு எங்க மானம் மரியாதைலாம் திருப்பி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா.
தேங்க்ஸ்லாம் வேண்டாம் கண்ணா. உன் வீட்டை ஒரு பிரியாணி விருந்து மட்டும் போட்டுரு. உங்களுக்கு இல்லாததா எங்க விருது விளங்கும் விழா முடிஞ்சது, அடுத்து உங்களுக்கு விருந்து தான்.